ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போன வீடியோக்குள்ள நாம முதலாவது எம்சிக்கு இரண்டாவது எம்சிக்கு தொடர்பான விளக்கங்களை பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல மூன்றாவது எம்சிக்குக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நீங்க எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோக்களையும் போடுவதற்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்க முடிந்த அளவு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் ஏனையவர்களும் பயன்பெறுவதற்காக முடிந்த அளவு நீங்க என்னுடைய சேனலை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரியாதவர்களும் அதை பார்த்து ஒரு பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நம்ம மூன்றாவது எம்சிக்கு தொடர்பான விடயங்களுக்கு போவோம். ஒரு பாடசாலை நூலகத்தின் தற்போது பாவனையில் உள்ள புத்தக முகாமை முறைமையானது ஒரு கணனி, ஒரு தெரிவிப்பி, ஒரு சாவி பலகை மற்றும் ஒரு சுட்டி ஆகியவற்றுடன் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ ஒரு கணனி இருக்கின்றது, நம்ம சொல்ல சிஸ்டம் யூனிட். அதே நேரம் ஒரு மானிட்டர், ஒரு தெரிவிப்பி காணப்படுகின்றதாம். அதே மாதிரி ஒரு சாவி பலகை காணப்படுகின்றதா. அதே நேரம் ஒரு ஒரு சுட்டி, ஒரு மவுஸ் காணப்படுகின்றதா. ஸோ இதெல்லாம் நம்ம இதோட இணைச்சு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இதெல்லாம் காணப்படுது. ஸோ அதே நேரம் அவங்க தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாடசாலை முகாமைத்துவம் புத்தகத்தை இரவலாக கொடுத்தலும் திரும்ப பெறுவதற்கும் தற்போது எடுக்கும் நேரத்தை இழிவளவானதாக்குவதற்கு விரும்புகின்றது. அதாவது பாடசாலையில கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. புத்தகங்களை கொடுக்கிறது, வாங்குறதுன்னு இந்த மாதிரியான வேலைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று எடுக்குதா. அப்ப அந்த டைமை இன்னும் குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபாஸ்டான வேலைகளை இன்னும் ஃபாஸ்டா செய்யணும். சோ இவ்வாறு இந்த தேவைக்கு பின்வருவனவற்றின் எது மிகவும் உகந்ததாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப கீழே உங்களுக்கு சில சாதனங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த சாதனங்கள்ல எது மிகவும் உகந்தது அப்படின்னு கேட்கலாம். சோ நாம ஆன்சரை நாம சொல்லிட்டு போறது நமக்கு முக்கியம் இல்லை. இதுல இருக்கக்கூடிய சாதனங்கள் தொடர்பான சில விளக்கங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது ஆன்சர் ஒரு டிஜிட்டைசர் தந்திருக்காங்க. இரண்டாவதுல பாத்தீங்கன்னா சார் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் தந்திருக்காங்க. மூணாவது ஒரு டச் ஸ்கிரீன். நாலாவது ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர் ஒன்று தந்திருக்காங்க. கடைசியில ஒரு பார்கோட் ரீடர் ஒன்று இருக்கு. ரைட், சில பேருக்கு இலகுவாக ஆன்சரை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இருந்தும் சில மாணவர்கள் தவறான விடைகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஓகே, நம்ம சில விளக்கங்களை பார்ப்போம். எப்படின்னு சொன்னா, ஓகே, நம்ம முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னா ஒரு டிஜிட்டைசர்னு. ஸோ ஒரு டிஜிட்டைசர் என்று சொல்வது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு ஒரு டிஜிட்டைசர் சொல்லும் போதோ அதுலயே உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அப்ப இந்த ஸ்கிரீன்ல நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நீங்க படங்கள் எல்லாம் வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதனத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஜிட்டைசர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இதுல ஸ்கிரீன்ல எழுதக்கூடிய விடயங்களை அது இலக்கு முறை தரவுகளாக இதுல உள்வாங்கப்பட்டு இருக்கும். சரியா, டிஜிட்டைசர்ங்கிறது ஒரு உள்ளீட்டு சாதனமாக இருக்கும். அப்ப இது நமக்கு பாடசாலையில புத்தகங்களை கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதற்கு தேவைப்படுமான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. சரியா, ஓகே. அடுத்த சாதனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு தந்திருந்தாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொன்னா சாதாரணமா இதைத்தான் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ங்கிறது நம்ம தேவையான இடங்களுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குங்க. அதாவது நம்ம ஒரு பென் டிரைவ் மாதிரி தேவையான இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே நேரம் நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அதை ஒரு லேப்டாப்ல நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஒரு பிசில கனெக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம தேவையான இடங்கள்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்ப அதே நேரம் ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இப்படி இருக்கும். ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும். இதை நாம அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள நாம இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாம என்ன செய்யலாது, வேற வேற இடங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடலாம். அதை கம்ப்யூட்டருக்கு உள்ள இணைச்சுதான் அதை நம்ம என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இது இரண்டுலையும் இது இரண்டும் ஒரு தேக்க சாதனங்க. தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனமாக இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதே நேரம் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கு. ரெண்டு பேர்ல யார் ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா
இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ங்கிறது தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப இது வந்து நம்ம லைப்ரரியில வந்து கொடுக்கல் வாங்கல்களை வந்து வேகமாக செய்வதற்கு நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இது தேவைப்பட மாட்டாதுங்க. இது தரவுகளை வந்து சேமிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கும். ரைட். ஓகே. அடுத்த சாதனத்தை பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டச் ஸ்கிரீனுங்கிற ஒரு விடயம் இருக்குன்னு. டச் ஸ்கிரீன் வந்து ஸோ டச் ஸ்கிரீன் வந்து நீங்க இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின்ஸ்களும் வந்து அதுல இந்த டச் ஸ்கிரீன் வந்துட்டு அதே மாதிரி நீங்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் வந்து அதிகமாக டச் ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வேலைகளை வந்து அப்ப டச் ஸ்கிரீனை பத்தி நம்ம சில விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தெரியும் இந்த டச் ஸ்கிரீனுங்கிறது ஒரு உள்ளீட்டு சாதனமாகவும் வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படக்கூடியதான் நாம ஒரு டச் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம்னு ஒரு தொடுதிரை என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப இது வந்து நமக்கு நம்ம வேலைகளை வேகமாக செய்வதற்கு நம்ம டச் ஸ்கிரீன் வந்து உகந்ததா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நாம டச் ஸ்கிரீனுங்கிறது வந்து நம்ம ஸ்மார்ட்டா வேலைகளை செய்வதற்கு உகந்ததுதான். நமக்கு டச் ஸ்கிரீன் ஸ்மார்ட்டா அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு அழகாக ஸ்மார்ட்டான வேலைகளை செய்வதற்கு நாம இன்புட் எந்த அளவுக்கு கொடுக்கோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு புத்தகத்தினுடைய தரவுகள் இருக்குன்னு சொன்னா இப்ப அந்த புத்தகத்தினுடைய தரவுகளை வந்து அதனுடைய விலை என்ன புத்தகம் சொல்றது இப்படியான விடயங்களை வந்து நாம தான் ஒவ்வொன்றா இன்புட்டா கொடுக்க வேண்டி இருக்கும். சரியா? அதாவது கீபோர்ட்ல நம்ம எப்படி இன்புட் பண்றோமோ அதே மாதிரி தான் நீங்க டச் ஸ்கிரீன்ல இன்புட் பண்ண போறீங்க. இதனால உங்களுக்கு நேரம் வந்து இன்னும் குறையுமாகன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா அந்த கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல வந்து வேகமாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருப்பாங்க. டச் ஸ்கிரீன்ல வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா நம்ம ஒர்க் பண்ணது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு வந்து நாம வேகமாக செய்வதற்கு நமக்கு டச் ஸ்கிரீன் உகந்ததா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அது உகந்தது இல்லை. நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக சில வேலைகளை வந்து செய்வதற்கு நமக்கு டச் ஸ்கிரீன் வந்து உகந்ததாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை வேகமாக மேற்கொள்வதற்கு இது சிறந்தது அல்ல சொல்லி நாம ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர்ன்னு சொல்லுவோம்னே. அதாவது நீங்க அந்த உங்களுடைய டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுல வந்து இந்த மாதிரி ஒரு காந்தப்பட்டி இருக்கும் தான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம். இதுல வந்து சில ரகசிய குறியீடுகள் விடயங்கள் வந்து காணப்படும். அதாவது அக்கவுண்ட் நம்பர் அதே மாதிரி அது என்ன பிரான்ச் இந்த மாதிரி அந்த சில ரகசிய குறியீடுகள் வந்து இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இந்த காந்தப்பட்டிக்குள்ள வந்து காணப்படும். அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த ரகசிய குறியீடுகளை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இயந்திரத்தை தான் நம்ம மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர்ன்னு சொல்லுவோம். நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு நம்ம கொடுத்த உடனே அந்த காந்தப்பட்டி இருக்கிற அந்த பகுதியை வந்து இப்படி வந்து ஸ்வைப் பண்ணுவாங்க. அந்த இயந்திரத்துக்குள்ள வந்து இப்படி ஸ்வைப் பண்ணுவாங்க. இதன் காரணமாக நம்முடைய அந்த அக்கவுண்ட் தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களோட சிஸ்டத்துல காட்டும். அவங்க வந்து தேவையான அந்த பேலன்ஸ் அதாவது அக்கவுண்ட் நம்ம குறிப்பிட்ட அக்கவுண்ட் இருக்கக்கூடிய தேவையான அமௌண்ட் அவங்க எடுத்துட்டு நமக்கு திரும்பி தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி காந்தப்பட்டியில உள்ள ரகசிய குறியீடுகளை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் நம்ம அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர்ன்னு சொல்லக்கூடிய இந்த இயந்திரத்தை வந்து நம்ம குறிப்பிடலாம். இது வந்து நமக்கு கொடுக்கல் வாங்கல்களை வேகமாக செய்யறதுக்கு தேவைப்படுமான்னு கேட்டால் நமக்கு வந்து அது தேவைப்பட மாட்டாது என்ற நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். சரி. அதே நேரம் நம்ம இறுதியாக பார்த்தோம்னு சொன்னா என்னன்னு சொன்னா பார்கோட் ரீடர்னு நீங்க வந்து தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது பெரிய டெக்ஸ்டைல்குள்ளேயோ எல்லாம் போனீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் நிறைய பொருட்களை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க அத்தனை பொருட்களுக்கு வந்து குயிக்கா என்ன செய்வாங்கன்னு சொன்னா பில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டா இந்த பார்கோட்னு இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்கோட்னு சொல்லுவோம். இந்த பார்கோடுக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னா அந்த பொருள் தொடர்பான விடயங்கள் இருக்கும். அந்த பொருளுடைய விலை இருக்கும், அது என்ன பொருள் என்று இருக்கும், இப்படி அந்த பொருள் தொடர்பான விடயங்கள் அது இந்த பார்கோடுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப நாம வந்து அந்த பார்கோட்ல இருக்கக்கூடிய அந்த ரகசிய குறியீடுகளை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம பார்கோட் ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா ஜஸ்ட் நம்ம அதுக்கிட்ட காட்டும் போதே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்து நமக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்த பொருளை காட்டும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நாம அந்த குயிக்க ஒவ்வொரு பொருட்களையும் வந்து எவ்வளவு
நீங்க சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கூட நிறைய என்ன இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த கெஷியர்ல இருக்கக்கூடிய நபர் வந்து 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பில்லை போட்டு முடிச்சுடுவார் அவ்வளவு பொருட்களுக்கு. ஸோ அப்ப நாம குயிக்கா வந்து மிக விரைவாக நம்ம கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நமக்கு தேவையான ஒரு மிக சிறந்த சாதனமாக நம்ம எதை குறிப்பிடலாம்னு சொன்னா இந்த பார்கோட் ரீடரை கொடுக்கலாம். அப்ப அதுக்கு நான் வந்து ஒரு சும்மா நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று காட்டலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஸோ அப்ப நீங்க இந்த வீடியோவை நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க அவர் வந்து இந்த ஒவ்வொரு பொருட்கள் ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீன் வந்து டச் ஸ்கிரீன் தானே, ஸ்கிரீன் வந்து டச் ஸ்கிரீன் தான். அந்த பொருட்களுக்கு அந்த பார்கோட் இயந்திரத்தை காட்டும் போது அந்த பார்கோட் பாருங்க, அந்த பொருட்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா அந்த ஸ்கிரீன்ல ஹெட் ஆகிட்டே வருது பாருங்க. ஒவ்வொன்றா ஸ்கிரீன்ல வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ஹெட் ஆகிக்கிட்டே வருது பாருங்க. இப்ப இவ்வளவு பொருட்களாக இருந்தாலும் பாருங்க இவ்வளவு குயிக்கானே அப்படியே அந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொன்றா என்ன செய்யுது, ஒவ்வொரு பொருட்களையும் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து அப்படியே ஹெட் ஆகிட்டு வருது. அப்ப இந்த பார்கோட் ரீடர், அதாவது அவர் கையில வைத்திருக்க அந்த இயந்திரம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த பொருட்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க, அந்த பொருட்களுடைய வேலை, அது என்ன பொருள் என்கிற விடயம், அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்க வந்து சேர்ந்து. புரியுதா சொல்றது? ஸ்கிரீன் வந்து டச் ஸ்கிரீன் தான். சரியா, ஸ்கிரீன் வந்து நமக்கு டச் ஸ்கிரீன் இருந்தாலும் இந்த பொருள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ஸ்கிரீனுக்கு கொடுக்கறது வந்து யாருன்னு கேட்டா அந்த பார்கோட் ரீடர். ரைட், அப்ப இதை நீங்க பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நாம இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, ஓகே, உங்களோட 3வது MCQல இருக்கக்கூடிய நாம இந்த விடயத்துக்கு வரலாம். அதாவது முதலாவது பார்த்தா டிஜிடைசர், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, டச் ஸ்கிரீன் இருக்கு, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு 3வதுக்கு சிறந்த விடை என்னன்னு சொன்னா 5வது விடையாக நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் வந்து சில விளக்கங்களை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேலதிகமான சில விடயங்கள் தேவைப்படக்கூடிய மாதிரியும் இருக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து 4வது MCQ தொடர்பான விடயங்களை வந்து பார்ப்போம்.